இவர்களெல்லாம் காப்பாற்றணும், இவரெல்லாம் தக்க வச்சுக்கணும், இவர்கள் நம்ம பக்கமாக இருக்கணும்ன்றத நீங்களும் நானும் யோசிப்பதற்கு முன்னாடி ஒரு கட்சியை ஆரம்பித்து அதை வழி நடத்தணும். 2 வருடங்களிலே வரப்போறக்கூடிய 2026 சட்டமன்ற தேர்தலை எதிர்கொள்ளணும், அதில் ஆட்சி அமைக்கணும் அப்படின்ற அளவுக்கு ஒரு தலைவர் திட்டமிடுதல் பண்றாரு அப்படின்னு சொன்னா அவருடைய பார்வை எப்பேற்பட்ட பார்வையா, நேர்கொண்ட பார்வையாக இருக்கும் அப்படின்றது தான் இங்க நம்ம பார்க்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்கும். சினிமா இது கட்சியில மட்டுமே பிஸியா இருந்தா பரவாயில்ல, சைமல்டேனியஸா சினிமாலையும் நடிச்சு கொண்டே இருக்கிறார் அப்படின்னும் போது இதெல்லாம் ஒரு கவனிப்பதற்கு நேரம். எந்த சினிமால நடிச்சாரு சொல்லுங்க? இப்ப இந்த படத்தை கூட நடிச்சு தானே இருக்காரு. இப்ப இறுதியா படம் நடிக்க போறேன், இதான் என்னோட கடைசி படம்னு சொல்லி நடிச்சிட்டு இருக்காருல்ல. அது முடிஞ்சு பல மாசம் ஆச்சு. அதெல்லாம் சொல்லி அதை முடிச்சு கொடுத்துட்டு பல மாசம் ஆயிடுச்சு. நீங்க பழைய அப்டேட்ல இருக்கீங்க, புரியுதுங்களா? முழுக்க அரசியல் நகர்வுகளை மட்டும்தான் பார்த்துக்கிட்டு இருக்காரு, அதை தான் மையமாக பேசிக்கிட்டு இருக்கிறாரு. மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொண்டு வரணுன்றதுக்காக இரவு பகல் பாராமல் உழைத்துக்கிட்டு இருக்காருன்னு சொல்லணும்.